லேடிஸோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பெண்கள் தாங்க வீட்டை கட்டுகிறவர்கள். உங்க பிள்ளைகளை வர்ஷிப்புக்கு கூட்டிட்டு வாங்க, ஆராதனைக்கு பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்துருங்க. நம் பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் எதுக்கு அந்த பிள்ளைகளை சொல்லி சொல்லி வளர்க்கணும்? நீ எல்லா வசனம் எல்லாமே கேட்கறது எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றது உணர்ந்து ஆராதிக்க தான் நம்ம வசனத்தையே கேட்கிறோம், வேதத்தையும் படிக்கிறோம். எதற்கு வேதத்தை படிக்கிறோம்? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதுக்காக தான். அப்ப எப்படிப்பட்டவர்னு சொல்லி அவரை பார்த்தேன்னா அவரை ஆராதிக்க தொடங்கினேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப நல்லவரா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லவர். என்னாலேயே நின்று இப்படி ஆராதிக்க முடியும்னா, என்னாலேயே வந்து நின்று நான் பாட வைக்க முடியும்னா, ஆண்டவரையே உங்களால செய்ய முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த ஒரு போதுமானவர். A woman of worth, மதிப்பு மிக்கவர்கள், விலையேற பெற்றவர்கள். உலக நம்மை தட்டி கழிக்கலாம், உலக நம்மை அசட்டை பண்ணலாம், உலக நமக்கு அறிவில்லைன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய கண் அப்படி இல்லைங்க. என்னை ஆராதிக்கிறவளாக பார்த்தாரானால் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் எங்கேயோ வச்சிருவாருங்க, எங்கேயோ வச்சிருவார். நல்லா தகுதி இல்லாதவர், ஒன்றுக்கும் உதவாதவள், பயந்த சுபாவம் உடையவள். என்னாலேயே செய்ய முடியும், ஆண்டவருக்காக ஓட முடியும். ஓடுற எங்கெங்கயோ ஆண்டவர் கூப்பிடுறார். ஆண்டவர் பயன்படுத்துகிற விதமே அவருடைய வழியே தனி வழி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு நீங்க கடந்து போகிறப்ப சூழ்நிலை ஒருவேளை கவலையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், என்னன்னு யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் நீ கடந்து போகிற பாதைகளில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்.